Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல சூப்பரான chicken roast எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். chicken roastக்கு நம்ம அதிகமா எந்த இன்கிரிடியன்ட்டும் சேர்க்க போறது இல்ல. வரமிளகா, நெய், எண்ணெய், உப்பு இந்த மாதிரியான சிம்பிள் இன்கிரிடியன்ட் எல்லார் வீட்லயும் இருக்குது. அதே மாதிரி ஈஸியா பேச்சுலர்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஒரு chicken roast தான் இது. இதை எப்படி செய்யறது அப்படினு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 4 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு 6 வரமிளகா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி 1-2 குறைன்னு பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸ் குட்டி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சிக்கன் வெந்த உடனே நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிக்கன் உடைஞ்சு நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் பேன் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். பேனில் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ. இதெல்லாம் மெல்ட் ஆகி ஹீட் ஆகி வரட்டும். நல்லா ஹெவி பாட்டம் பேன் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். வரமிளகாய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் அது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் தோலோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ரோஸ்ட் சிக்கன் நல்லா இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம சிக்கனுக்கு மொத்தமாக தேவையான அளவு கல்லுப்பு இதிலேயே சேர்த்தாச்சு. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எல்லா பக்கமும் பட்டு நல்லா மெல்ட் ஆகி எல்லா சைடும் படுற மாதிரி. சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே நம்ம சிக்கன் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை. 10 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி 1-2 குறைன்னு பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் பேஸ்ட் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்க. அந்த தண்ணி கரெக்டாக வடிஞ்சிரும். குக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா கலர் கிடைக்கிறதுக்காக. இதில் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். காரம் இன்னும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அரைச்ச வரமிளகாலேருந்து இன்னும் 2 குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு குக் பண்ணினேன். கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிற சிக்கன் இப்போவே நல்லா ரோஸ்ட் ஆகி பாதியாயிருச்சு. இதை நம்ம கண்டினியூஸாக ஒரு 10 மினிட்ஸ் மீடியம்லேருந்து கொஞ்சம் லோவாக வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இடையில நல்லா கலரி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போது ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா உடையறக்க ஆரம்பிச்சிருக்கு. சிக்கன் ஆயிலே ரோஸ்ட் ஆகி மேலே ஒரு கிறிஸ்ப் லேயர் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய சிக்கன் நல்லா பொடிஞ்சிருச்சு. உடஞ்சி நல்லா பொடிஞ்சிருக்கு. இப்போது காரமெல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக குக் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒன் மினிட் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரத்துக்கு வெறும் வரமிளகாய் தாளிக்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டுட்டாலே இந்த மாதிரி சூப்பர் லுக் வந்துடும். சிக்கனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.